நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 127 நாள் ஆகுதுங்க. என்னடா அவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. மழை அதிகமாக இருந்தனால அப்படி ஆயிடுச்சு. நடந்து வர பாதை கூட மொத்தமாக மறைஞ்சி வச்சு அந்தளவுக்கு மழை பெஞ்சு புதர் மண்டிடுச்சு. அதுவும் இந்த கடைசி ஏக்கரில் அந்த ஓரங்களில் இருக்கிற பகுதிகளில் கருத இருக்கிற மிஷினை உள்ளே இறக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் இறக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு களை மண்டி கிடக்கு, உள்ளே எதுவும் இதாகிடக்கூடாது. அதுக்கப்புறம் கருதுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு எல்லாமே தலை சாஞ்சிருச்சுன்னு வரிசைக்கு அப்படி தான் கிடக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன சைடில் மாடு மேய்க்கிறாங்க விட்டு உழப்பி. இந்த சைடு வேலியில் இந்த ஓரங்கள்லேருந்து மக்காச்சோள கருதுகள் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம்தாங்க. அந்த அளவுக்கு கருதுகள் நிறையாவே ஒடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஆசைக்கு ஒன்றும் ஒடிச்சிக்கிட்டாங்கன்னா சரிங்களா. இது முத்துனதுக்கப்புறம் ஒடிச்சிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா ஒடிச்சு கொண்டுடுறாங்க. என்ன பண்ணுறது. சரி, ஓகே, ஏதோ ஆசையில் ஒடிச்சிடுறாங்க, விட்டுருவோம்னு வச்சுக்கோமே. ஆனால் முத்தின கருதுகளை ஒடிச்சுக்கொண்டே சாப்பிட்டோம்னா அந்தளவுக்கு ஒன்றும் இதாகாது. அதுமாரி வயிறு ஒவ்வாமை ஏற்படும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒத்துக்கும், ஜீரண சக்தி நல்லா இருந்துச்சுன்னா. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்களும் கடைகளில் எதுவும் கருதுகள் வாங்கினாலும் கருதுகள் முடிஞ்ச வரைக்கும் முத்தாமல் இருக்கிற மாதிரிக்கு நல்லா இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதான் சொல்லியிருந்தேன்ல, புதன்கிழமை, அதாவது இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய் நாளை ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு நாளை கழிச்சு நம்ம மக்காச்சோளம் கருது பண்ண போகிறோம். கருது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் காயப்போடுவோம் களத்தில் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போய் கடையில் போட்டு வந்துட வேண்டியதாங்க. எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு சொல்லி அடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கப்புறம் மக்காச்சோளத்தை நல்லா காய விட்டு, மக்காச்சோளத்தை தொகையெல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தீ போட்டுருவோம். தீ போட்டு எரிச்சதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, கோடை உழவுன்னு சொல்லுவோம். அதாவது 5 இலை போய்ட்டு நல்லா ஆழமாக உழுதுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை தொடங்குவோம். அதுக்கடுத்து என்ன பயிர் போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.